வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சிம்பிளான ஒரு பருப்பு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் வந்து அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 3 டம்ளர் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முழு மங்கால பாதி சேர்த்துக்கலாம். தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 கப் வர மாதிரி எடுத்துக்கோங்க. 4-5 பச்சை மிளகா, அது கூடவே மீடியம் சைஸாக சின்ன சைஸாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா மாங்காய் புளிப்பாக இருக்கும், அதனால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். பெருசாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விசில் விட்டு நல்லா ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை மேஷர் வச்சு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன். அது கூடவே 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தாளிப்பு வடகத்தை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா வாசனையாக இருக்கும். தாளிப்பு வடகம் இல்லாதவங்க நார்மலாக எப்பயும் தாளிக்கிற மாதிரி தாளிச்சுக்கோங்க, உங்களோட விருப்பம்தான். ஸோ தாளிப்பு வடகத்துலேயே பூண்டு இருக்குங்கிறதுனால நான் பூண்டு சேர்க்கல. இல்லைன்னா நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.